யாப்பிலக்கணம் அலகிடுதல் பற்றி பார்ப்போம். அசை இருவகைப்படும். நேரசை, நிறையசை. நேரசை என்பது தேமா, புளிமா. இதில் மா என்று முடிந்ததால் இது மாச்சீர் என்று அழைக்கப்படுகிறது. நிறையசை எனில் கூவிலம், கருவிலம். இதில் விலம் என்ற சொல் இறுதியில் வந்ததால் இது விளச்சீர் எனப்படுகிறது. நேரசையுடைய வாய்ப்பாடு தனிக்குறில், அதாவது தனியே ஒரு குறில் மட்டும் வந்து நிற்கும். தனிக்குறில் ஒற்று. எடுத்துக்காட்டு கல். தனிநெடில் கா. தனிநெடில் ஒற்று கா இல். இல் என்பது ஒற்றெழுத்து. நிறையசை இரு குறில் க ட. இரு குறில் ஒற்று கடல். குறில் நெடில் விழா. குறில் நெடில் ஒற்று விழார். குறில் பின் நெடில் வருமா, நெடில் பின் குறில் வருமா என்ற கேள்வி நம்மளுக்கு வரும். குறில் என்பது சிறுமியாகவும் நெடில் என்பது பெரியவர் என வைத்துக்கொள்வோம். எனவே சிறுமிக்கு பின் பெரியவர் நின்றால் பெரியவர் நம்மளுக்கு தெரியும்படி இருப்பார். ஆனால் ஒரு பெரியவர் பின் ஒரு சிறுமி இருந்தால் அந்த சிறுமி தெரிய மாட்டாள். எனவே குறிலுக்கு பின் நெடில் வருவது சரி, குறிலுக்கு பின் நெடில் ஒற்று வருவது சரி என தெரிந்து கொள்ளலாம். நன்றி.